எல்லாருக்கும் ஹாய். ஹோப் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிசம்பர் 1 என்னோட 14th இயர் வெட்டிங் அனிவர்சரியை vlog-ஆ பார்க்கலாம். காலையில் ரெடி ஆகிட்டு மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வெட்டிங் டே கிளிக்ஸையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் நடந்த கொடுமுடி கோயிலுக்கு போகலான்னு 2 பேரும் கிளம்பிட்டோம். காலையில் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் கிளம்பணும். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது டைம் கரெக்டாக 12:20 12:30க்கெல்லாம் நட சாத்திடுவோன்னாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் சாமியை பார்த்தோம். பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே நட சாத்திட்டாங்க. 3 o'clock தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் கோயிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர வழியில் சரி நம்ம ஏன் 1008 லிங்கம் கோயிலுக்கு போகக்கூடாது, இங்கே தான் சாமியை சிவன் சாமியை பார்க்க முடியல, அங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே தான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னதுனால ஐயர் எங்களுக்கு தேங்காய் பழம் பூவெல்லாம் கொடுத்தாரு. பட் அது யார் வாங்கிக்கிட்டாங்கன்னு பாருங்கள். நான் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார். கையிலேருந்து பிடுங்கிட்டு போய் சார் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே பரவாயில்ல ஆஞ்சநேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி குரங்கு கோயிலில் தேங்காய் பழம்லாம் பிடுங்கிட்டு போகிறது நல்லதுன்னு மாமியார் சொன்னாங்க. பட் அதில் இருக்க திருநீர் பேக்கெட்டை மட்டும் கொடுன்னு கேட்டோம். குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி அதை சாப்பிட்டு போட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொறுமையாக தேங்காய் பழம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் போனார் இவர். கொடுமுடி கோயிலில் நாங்கள் நட சாத்தும் போது தான் போனோம்னால ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பெருசாக எடுக்க முடியல. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுற பாருங்கள். இது 14 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டினதையும் சூரிய பகவான் வேணுனப்போ எடுத்தது. த சேம் பிளேஸில் 14 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ தான் இது. இது 1008 லிங்கம் கோயிலில் எடுத்த ஃபோட்டோஸு. ஆக்சுவலாக எங்களுக்கு மேரேஜ் ஆன சிவன் கோயிலுக்கு போனப்போ லிங்கத்தை பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் லிங்கம். ஒரே ஹாப்பியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது. 1008 லிங்கம் இருந்தது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு பேர் வேறு போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் ஒன்றா படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். பட் நிறையா இருந்ததுனால ஃபுல்லாக எல்லாமே படிக்க முடியல. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு கோபுரம் மாதிரி சின்ன சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு நந்தி சிலையும் இருந்தது. ஒரு லிங்கத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்ட எங்களுக்கு பார்த்துக்கோ எத்தனை லிங்கம் பாருங்கள் அப்படின்னு கடவுளே தரிசனம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இதை பார்க்கும்போது. இங்கேயும் சாமி கும்பிட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு போயிருந்தோம். மாமனார் இப்போ தான் ஒரு 1.5 years முன்னாடி இறந்தார். அவரும் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ மாமியார் மட்டும் தனியாக இருக்கிறனால வந்து அவங்கக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருந்தோம். அப்போ யார் வீடியோ எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து ஹஸ்பண்டோட அண்ணா பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவங்க மேலே தான் இருக்காங்க. எப்போவும் எங்கள் மாமியார் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் தான் வீடியோ எடுத்தான். அதுக்கப்புறம் 6 o'clock மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வரப்போ. வந்து பார்த்தா என் பொண்ணு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு குட்டி சர்ப்ரைஸ், எல்லாம் 2 பேரும் கண்ணை மூடிட்டு வாங்கன்னு கூப்பிட்டா. வெட்டிங் டே மாமா டாட். இதுக்கு தான் பெட்ரோல் கேட்டிருப்பாங்க. ஆமா அட பைத்தியமே. வீடியோ அங்க இருந்து எங்கடா இருக்கும்? நான் உட்கார்ந்து பார்க்கணுமா? வீடியோல சரியா தெரியல வர. அந்த போன் தனியா கையில கழுத்து. அது அப்புறமா எடுத்துக்கலாம் அந்த வீடியோவை. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். டார்ச் லைட் ஆன் பண்ணவா? வேணாம் கிளார் அடிக்குது.
அவ்வளோதான். சண்டை போட்டு வெட்டிங் டேக் எடுத்தனால ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. நீங்க ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்றேன். பார்த்து என்ன புரியுதுன்னு பாருங்க. அப்படியா? அப்போ வந்து ஒரு நாள் பண்ணிருக்கேன். இப்பதானே நான் delete பண்ணேன் நேத்து. நேத்து தான் டெலீட் பண்ணீங்க, ஆனா நான் நேத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேனே. வரும், அங்கேயே இரு. நான் இங்கடா போனேன் இல்லவே ஐயோ நல்லா பாவா. ஆக்சுவலாக என்னென்னா எங்களோட பழைய ஃபோட்டோஸ் மேரேஜ் டைமில் எடுத்தது, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பைலேஷனாக ரெடி பண்ணி ஒரு பிபிடி ரெடி பண்ணி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கோட்ஸ் எல்லாம் போட்டு விஷ் பண்ணியிருந்தா. பலூன் எல்லாம் ஊதி வச்சு அதில் ஐ லவ் யூ மாம் அண்ட் டேட் கீப் ஸ்மைலிங் அப்படின்னெல்லாம் போட்டிருந்தா. இதெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் பண்ணி வச்சுருந்தா. நாங்கள் கோயிலேருந்து வரதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறக்காக என்கிட்ட பென்ட்ரைவ் 1 வீக்காக கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் தான் இப்போ வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாவம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஏன்னா பென்ட்ரைவில் போட்டிருந்தா டிவியில் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்துருக்குறா. பட் எனக்கு அது புரியலை, இந்த மரமண்டைக்கு எட்டலை. பாவ கனுஷ்கா எங்களுக்கு தெரியாமல் எதுவும் போய் கடையில் வாங்கிட்டு வர முடியல. ஏன்னா அவளுக்கு எது வேணாலும் நாங்கள் தானே வாங்கி கொடுப்போம். ஸோ எதுவும் வாங்கவும் முடியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு எங்களை ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு பண்ணியிருக்கா. இது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள்லாம் நினைக்கலாம். பட் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு. கிஃப்ட்டுன்னு சொல்கிறது வந்து காஸ்ட்லியாக கொடுக்கறது மட்டும்தான் கிஃப்ட்டுன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவள் போட்டிருக்கிற எஃபர்ட்டு தான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. அவள் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண பார்க்கும்போது ஹவு பிளஸ்ட் வி ஆர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தா சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியவரும் ஒன்றுமே பண்ணல. நானும் ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், சர்ப்ரைஸே பண்ணதில்லை. உனக்கு எதாவது வேணுன்னா போய் வாங்கிக்கோ, இல்லைன்னா வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி தான் சொல்லுவாரா தவிர அவருக்காக எந்த சர்ப்ரைஸும் பண்ணவும் தெரியாது, இது வரைக்கும் பண்ணதும் இல்லை. நெக்ஸ்ட் டைமாக பண்ணுறாரான்னு பார்க்கலாம்.